வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். முதுமலை சாலையில் சண்டையிட்ட 2 ஆண் யானைகள் சுற்றுலா பயணிகள் ஆனந்தம் கலந்த அதிர்ச்சியுடன் கண்டு ரசித்தனர். நீலகிரி உயிர்கோள காப்பகத்தின் முக்கிய பண்புகளில் ஒன்றான முதுமலை தேசிய பூங்காவும் அதன் இடையே மண்டலமும் ஒரு பிரத்யேக புலிகள் காப்பகத்தையும் உருவாக்குகின்றன. 320 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவில் 850 முதல் 1300 மீட்டர் உயரத்தில் பறந்து விரிந்துள்ள முதுமலை அற்புதமான பல்லுயிர் பெருக்கத்தையும் வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல காடுகளையும் வனவிலங்குகளின் பரந்த புதையலையும் கொண்டுள்ளது. முதுமலை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டின் 5 யானைகள் காப்பகங்களில் ஒன்றாகும். மேலும் யானைகளின் தாயகமாக மட்டுமல்லாமல் வங்காள புலி, இந்திய சிறுத்தை, சோம்பல் கரடி மற்றும் பல வகையான பறவைகளையும் கொண்டுள்ளது. வயநாடு வனவிலங்கு சரணாலயம், பந்திப்பூர் தேசிய பூங்கா மற்றும் சீகூர் மற்றும் சிங்காரா ரிசர்வ் காடுகளுடன் இணைந்த இந்த தேசிய பூங்கா உயிர்கோள ரிசர்வ் பகுதிகளுக்குள் ஒரு முக்கியமான வனவிலங்கு வழித்தடத்தை உருவாக்குகிறது. இது இப்பகுதியில் உள்ள ஆசிய யானைகளின் எண்ணிக்கைக்கு நிலப்பரப்பு இணைப்பை வழங்குகிறது. இது யானை பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அளவில் பங்களிக்கிறது. இதனால் இங்கு யானைகள் ஆனந்தமாக வாழ்கின்றன. முதுமலை, கூடலூர், மசனகுடி சாலையில் உலவும் யானைகளை காண சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை புரிகின்றனர். இந்த நிலையில் முதுமலையில் சாலையில் உலா வந்த 2 ஆண் யானைகள் திடீரென தங்களுக்குள் மோதிக்கொண்டன. யானையின் சண்டையை வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் ஆனந்தம் கலந்த அதிர்ச்சியுடன் கண்டு ரசித்தனர். சிறிது நேரம் சண்டையிட்ட யானைகள் பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றுவிட்டன. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.